எது நடக்கக்கூடாது என்று உண்மையான கிரிக்கெட் ரசிகர்கள் பல பேர் விரும்பினார்களோ அது நடந்திருக்கிறது. ஐசிசியின் உறுதியான அறிவிப்பு இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. வருகின்ற 7ஆம் தேதி முதல் மார்ச் 8ஆம் தேதி வரை இலங்கையிலும் இந்தியாவிலும் நடைபெறப் போகின்ற 2020 உலகக்கிண்ண போட்டிகளுக்கு பங்களாதேஷ் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக ஸ்காட்லாந்து 20வது அணியாக சேர்க்கப்படுவதாக ஐசிசியின் உத்தியோகபூர்வமான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கடந்த சில வாரங்களாக தொடர்ச்சியாக பங்களாதேஷுக்கும் ஐசிசிக்கும் இடையில் நடைபெற்று வந்த பேச்சுவார்த்தைகளின் முறிவை அடுத்து இந்த முடிவு இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஐசிசியின் மிக தெளிவான அறிக்கையிலே பங்களாதேஷ் அரசாங்கம் பங்களாதேஷ் கிரிக்கெட் அணிக்கு இந்தியாவுக்கு பயணிப்பதற்கான அனுமதியை மறுத்திருக்க நிலையிலேயே பங்களாதேஷ் இந்த 2020 உலகக்கிண்ண போட்டிகளில் தாங்கள் பங்கேற்க மாட்டோம் என்று அறிவித்திருக்க நிலையில் தாங்கள் இந்த முடிவை எடுக்க நிர்பந்திக்கப்பட்டுள்ளதாக ஐசிசி தெரிவிக்கிறது. சர்வதேச கிரிக்கெட் பேரவை இந்த விடயத்தை கையாண்ட விதம் தவறானது. அவர்கள் இரட்டை முகம் காண்பிக்கின்றார்கள். 2025 சாம்பியன்ஸ் டிராஃபி இடம்பெற்ற வேளையில் பாகிஸ்தானுக்கு பயணித்து விளையாட மாட்டோம் என்று இந்தியா அறிவித்த போது அதை ஏற்றுக்கொண்டு இந்தியாவுக்கு துபாயிலே போட்டிகளை நடத்த அனுமதி வழங்கிய ஐசிசி இப்பொழுது தங்களது பாதுகாப்பு கரிசனைகளை கருத்தில் கொண்டு இந்தியாவுக்கு சென்று போட்டிகளை ஆட முடியாது என்று பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக தங்களுடைய அரசாங்கம் தெரிவித்ததை அடுத்து பங்களாதேஷ் கிரிக்கெட் அணி இந்த முடிவை எடுத்திருப்பதற்கு ஐசிசி மறுப்பு தெரிவித்திருப்பதும் தங்களை வெளியேற நிர்பந்தித்திருப்பதும் இந்த இடத்திலே கவனிக்கக்கூடியது என்று ஐசிசியை குற்றம் சுமத்தி இருக்கிறது அண்மையில் பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை. பிசிபியின் தலைவரான அமீனுல் இஸ்லாம், முன்னாள் பங்களாதேஷின் கிரிக்கெட் வீரர், அவர் இந்த விடயத்தை பற்றி சொல்லும்போது ஐசிசி இந்த விடயத்தை மறுபரிசீலனை செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார். இதுவேளை ஐசிசி இந்த விடயத்திலே மிக தெளிவாக ஒரு சில காரணங்களை சொல்கிறது. பங்களாதேஷ் எந்த விதத்திலும் இந்த தொடரிலிருந்து வெளியேற நிர்பந்திக்கப்பட்டிருக்கவில்லை. மாறாக இந்தியாவிலே அவர்களுக்கு மைதானங்களை தெரிவு செய்து ஆடக்கூடிய வாய்ப்பை கூட தாங்கள் வழங்கியிருந்ததாகவும், ஆனால் பங்களாதேஷ் தான் இந்த தொடரில் தங்களால் இந்தியாவுக்கு சென்று ஆட முடியாது என்று தங்களுடைய அரசாங்கம் மறுத்திருப்பதை சுட்டிக்காட்டியிருப்பதாகவும் ஐசிசி குறிப்பிடுகிறது. இப்பொழுது இந்த விடயத்திலே ஐசிசி நடந்து கொண்ட விதம் தவறானது என்று பல பேர் சொல்வதை பார்க்கிறோம். ஐசிசி பங்களாதேஷ் தனக்கு இந்தியாவிலே அச்சுறுத்தல் இருப்பதாக குறிப்பிட்டவுடன் ஒரு சுயாதீனமான பாதுகாப்பு ஆய்வுக்குழு ஒன்றை இந்தியாவுக்கு அனுப்பி பங்களாதேஷுக்கு அவ்வாறு அச்சுறுத்தல் இருக்கிறதா என்பது குறித்து ஆராய்ந்ததாக சொல்கிறது. கடந்த காலங்களில் எங்களுக்கு தெரியும், இந்தியாவில், பாகிஸ்தானில், இலங்கையில் இவ்வாறான போட்டிகள் நடைபெற முதல் அண்மை காலமாக இடம்பெற்ற சம்பவங்கள் காரணமாக பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்ற ஒரு விடயம் இருப்பதாக சொல்லப்பட்ட வந்த வேளையில் ஐசிசி உடனடியாக இப்படியான ஆய்வுக்குழு ஒன்றை பயன்படுத்தியிருந்தது. அந்த ஆய்வுக்குழு மூலமாக கள நிலைகள், அங்கே இருக்கின்ற அரசியல் நிலைகள் போன்றவற்றை ஆராய்ந்து கடந்த காலங்களில் இந்த முடிவை எடுத்ததை ஐசிசி இப்போதும் சுட்டிக்காட்டுகிறது. எனவே இந்த விடயத்திலே பங்களாதேஷ் அரசாங்கம் தான் இந்த முடிவை இறுதியாக எடுத்து பங்களாதேஷ் அணியை தடுத்து நிறுத்தி இருக்கிறது என்பது ஐசிசியின் வாதம். ஆனால் தங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக தங்களது பாதுகாப்பு ஆய்வாளர் அரிஃபுல் ஹசன் அண்மையில் பங்களாதேஷ் அரசாங்கம் சார்பாக பிசிபி என்று அழைக்கப்படுகின்ற பங்களாதேஷின் கிரிக்கெட் சபையோடு பேச்சுவார்த்தை நடத்திய வேளையிலும் மீண்டும் அழுத்தமாக குறிப்பிட்டதை அடுத்து தாங்கள் அரசாங்கத்தின் முடிவுக்கு கட்டுப்பட வேண்டியிருக்கிறது, எனவே ஐசிசி இது பற்றி கொஞ்சம் அக்கறை காண்பிக்க வேண்டும் என்று தாங்கள் கேட்டதாகவும் அதை ஐசிசி மறுத்திருப்பதாகவும் இப்பொழுது பிசிபி குறிப்பிடுகிறது. எனவே பிசிபி இந்த விடயத்தை இப்பொழுது ஐசிசியில் அமைந்திருக்கிற, ஐசிசிக்குள்ளே அங்கம் வகிக்கிற விளையாட்டு பிணக்குகளை ஆய்வு செய்கின்ற, மீளாய்வு செய்கின்ற ஒரு அமைப்பிடம் தாங்கள் இந்த விடயம் குறித்து முறைப்பாடு செய்யப் போவதாக அறிவித்திருக்கிறது. டிஸ்பியூட் ரெசல்யூஷன்ஸ் கமிட்டி என்று அழைக்கப்படுகின்ற பிணக்குகளை மீளாய்வு செய்து தீர்மானங்களை எடுக்கின்ற ஒரு அமைப்பு ஐசிசிக்குள் இருக்கிறது. அது ஐசிசியின் யாப்பு அதிகாரங்களுக்கு அமைய சுயாதீனமாக செயற்படுகின்ற ஒரு அமைப்பு. ஐசிசி சொல்கிறது தாராளமாக பங்களாதேஷ் இதில் முறையிடலாம், ஆனால் ஐசிசியின் அமைப்பு விதிகளுக்கு அமைய அங்கத்தவர்களுக்கிடையே காணப்படுகின்ற பிணக்குகளை தீர்ப்பதற்காகவே இந்த அமைப்பு இருக்கிறது. மாறாக ஐசிசி எடுக்கின்ற முடிவுகள், அதுவும் ஐசிசி நிரந்தர நாடுகள் சில முக்கியமான விடயங்களுக்கு அமைய தீர்மானங்களை எடுக்கின்ற வேளையில், அதுவும் அத்தனை அங்கத்தவர்களும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை எடுக்கின்ற வேளையில் அந்த முடிவுகளை மாற்றுவதற்காக இந்த பிணக்கு சபை கையாளப்பட முடியாது என்பது ஐசிசியின் தீர்மானம். எனவே பங்களாதேஷ் இந்த டிஆர்சி என்ற அமைப்பின் மூலமாக தாங்கள் முறையிட்டு எடுக்கக்கூடிய முடிவுகளும் பங்களாதேஷுக்கு சாதகமாக அமையாது என்று சொல்லப்படுகிறது. எந்த விதத்திலும் பங்களாதேஷ் இந்த கோரிக்கைகளிலோ இல்லாவிட்டால் தாங்கள் நடத்திய இந்த ஐசிசிக்கு எதிரான போராட்டத்திலோ வெற்றி பெறப் போவதில்லை என்று தெரிந்தே வேண்டுமென்றே முட்டி மோதி தோற்றிருக்கிறார்கள் என்பது பொதுவாக பல பேரின் வாதமாக இங்கே இருக்கிறது. இப்பொழுது ஐசிசி நடந்து கொண்ட விதம் தவறானது, ஐசிசி இந்தியாவுக்கு சார்பாக செயற்படுகிறது என்று குறிப்பிடுவோர் பல பேர் இருக்கின்றார்கள். இதுபோல் பங்களாதேஷுக்கு பாகிஸ்தான் அளித்த ஆதரவு, பாகிஸ்தான் தானும் இந்த விடயத்திலே பங்களாதேஷுக்கு ஆதரவாக இருக்கிறேன், சில வேளைகளில் பாகிஸ்தானும் இந்த தொடர்ந்து விலகிக் கொள்ளும் என்றெல்லாம் கருதப்பட்ட நிலையில் இப்பொழுது பாகிஸ்தான் முற்றுமுழுதாக அமைதி காத்திருக்கிறது. இந்த விடயம் குறித்து எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை. ஸ்காட்லாந்துக்கு அதிர்ஷ்டம் அடித்திருக்கிறது. ஆனால் பங்களாதேஷ் போன்ற போராடக்கூடிய, அண்மை காலமாக முன்னேற்றம் கண்டு வந்த இந்த 2020 உலக கிண்ணத்தில் ஆடக்கூடிய தகுதியை தெரிவு போட்டிகள் மூலமாக இல்லாமல் தரத்தின் அடிப்படையில் பெற்றுக்கொண்ட பங்களாதேஷ் அணிக்கு இந்த வாய்ப்பு இல்லாமல் போயிருப்பது கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் உண்மையில் கவலைக்குரிய ஒரு விடயம்தான்.
ஆனால் இந்த இடத்திலே அரசாங்கம், பங்களாதேஷ் அரசாங்கம் எடுத்திருக்கின்ற ஒரு முடிவு தான் மிக முக்கியமான தீர்மானத்தை எடுத்திருப்பதாக நாங்கள் கருத வேண்டியிருக்கிறது. முஸ்தபிசுர் ரஹ்மான், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த பிணக்கை நாங்கள் காரணமாக காட்டினாலும் ஐசிசியிடம் இந்த விடயம் குறித்து பங்களாதேஷ் பிரஸ்தாபித்த வேளையில் ஐசிசி ஒரு விடயத்தில் மிக தெளிவாக இருந்திருக்கிறது. ஐபிஎல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வேறுபட்ட கிரிக்கெட் அமைப்பு எடுத்திருக்கின்ற ஒரு பிணக்கு நடவடிக்கையின் அடிப்படையில் அதை கொண்டு வந்து இதோடு குழப்ப முடியாது. இது சர்வதேச கிரிக்கெட் பேரவை நடத்துகின்ற ஒரு வேறு போட்டித் தொடர். எனவே ஐபிஎல் என்ற ஒரு தனியார் அமைப்பு நடத்துகின்ற போட்டித் தொடரில் ஏற்பட்ட ஒரு பிணக்கு காரணமாக இந்த முடிவை பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை எடுக்க முடியாது என்பதுதான் ஐசிசியின் வாதம். ஸ்காட்லாந்து ஒரு திறமையான அணிதான். அவர்களால் இம்முறை தகுதிகான் சுற்றின் மூலமாகவும் இந்த டி20 உலகக்கிண்ணத்தில் இடம் பிடிக்க முடியாமல் போனது. ஆனால் பிரிவு சியிலே பங்கேற்கின்ற ஏனைய நாடுகளான இங்கிலாந்து, மேற்கிந்திய தீவுகள், நேபாளம் மற்றும் புதுமுக அணியான இத்தாலி ஆகிய அணிகளுக்கு ஒரு போட்டித்தன்மை, வல்லமை கொடுக்கக்கூடிய ஒரு அணியாக பங்களாதேஷ் இன்னும் அதிகமான போட்டித்தன்மை ஏற்படுத்தி இருக்கும். அதுவும் இந்திய ஆடுகளங்களில் அவர்கள் மேற்கிந்திய தீவுகள் மற்றும் இங்கிலாந்து போன்ற அணிகளுக்கு சவால் கொடுத்திருப்பார்கள். அப்படி பார்க்கின்ற வேளையில் பங்களாதேஷ் இல்லாத இந்த டி20 உலகக்கிண்ணமானது ரசிகர்களுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யத்தை அந்த பிரிவு சியிலாவது கொடுக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஆனால் இது பங்களாதேஷின் முடிவு. இதுதான் ஐசிசி சொல்கின்ற விடயம். இந்தியா இந்த விடயத்தில் முற்றுமுழுதாக அமைதி காத்திருக்கிறது. தாங்கள் பாதுகாப்பு உத்தரவாதத்தை வழங்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம் என்பது மட்டும்தான் இந்தியா பிசிசிஐ மூலமாக ஐசிசிக்கு கொடுத்த ஒரு முக்கியமான விடயம். இப்பொழுது பங்களாதேஷுக்கு மிகப்பெரும் இழப்புகள் ஏற்பட போகின்றன. கோடிக்கணக்கான நஷ்டம் அவர்களுக்கு ஏற்பட போகிறது. ஐசிசி வழங்கக்கூடிய பரிசு தொகை, அது இந்த டி20 உலகக்கிண்ண போட்டிகள் பங்கு பெற்றினால் வழங்கக்கூடிய பரிசு தொகை, டி20 உலகக்கிண்ண போட்டிகளுக்கு தகுதி பெற்றதுக்காக, அதாவது நேரடியாக தகுதி பெற்றதுக்காக பங்களாதேஷுக்கு கிடைக்கக்கூடிய பங்கு பெற்றும் தொகை, ஐசிசினால் வழங்கப்படக்கூடிய ஏனைய சலுகைகள் ஆகியன இல்லாமல் போக போகிறது. இந்தியாவோடு நிரந்தரமான கிரிக்கெட் பகை ஒன்றை பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை இப்பொழுது தேடிக்கொண்டிருக்கிறது. இனி வரப்போன்ற ஐபிஎல் வாய்ப்புகள் மட்டுமல்ல, இந்திய கிரிக்கெட் அணி பங்களாதேஷுக்கு பயணிப்பது, பங்களாதேஷ் இனிமேலும் இந்தியாவுக்கு பயணிப்பதாகின பங்களாதேஷ் அரசாங்கத்தினால் மட்டுமல்ல, இந்திய அரசாங்கத்தினால் கூட இனி தடுத்து நிறுத்தப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு, இன்னும் ஒரு பாகிஸ்தான் போல பங்களாதேஷ் நடத்தப்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படும் என்பது அனைவருக்கும் தெரியும். இது மட்டுமல்லாமல் ஐசிசி இம்முறை பங்களாதேஷ் எடுத்த இந்த தீர்மானத்துக்காக அவர்களுக்கு அபராதம் விதிக்கும். நிச்சயமாக அது $2 மில்லியன் மேலே இருக்கும் என்று கருதப்படுகிறது. எனவே மொத்த இழப்புகளை வைத்து பார்க்கும்போது கோடிக்கணக்கான ரூபாய்களில், அவற்றால் கோடிக்கணக்கான டாலர்களில் இந்த இழப்பு ஏற்பட போகிறது பங்களாதேஷ். அத்தோடு இதைவிட மிக ஆபத்தான ஒரு விடயம், 2031 50 ஓவர்கள் கொண்ட உலகக்கிண்ணத்துடன் இந்தியாவும் பங்களாதேஷும் சேர்ந்து நடத்துவதாக பேசப்பட்டு வந்தது. அந்த வாய்ப்பும் பங்களாதேஷுக்கு இல்லாமல் போகும் போல தெரிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இனி வரப்போன்ற அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? பங்களாதேஷ் மீண்டும் ஒரு மீளாய்வு அறிக்கையை இனி ஐசிசியிடம் கொடுத்தும் அதுக்கு எந்த பயனும் இருக்காது. காரணம், ஸ்காட்லாந்து தான் இந்த 20வது அணி என்பதை ஐசிசி உறுதிப்படுத்திவிட்டது. அடுத்து நடக்கப் போகின்ற அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாங்கள் அவதானித்திருப்போம். புதிய விடயங்கள் வந்தால் ARV லோஷன் ஸ்போர்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு கொண்டு வர காத்திருக்கிறேன். இது பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன? பங்களாதேஷுக்கு பதிலாக ஸ்காட்லாந்து உள்ளே வருகிறது. ஐசிசி எடுத்த இந்த தீர்மானம், இனி வரப்போன்ற ஆசிய கிரிக்கெட் வலயத்திலே நடக்க போன்ற நடவடிக்கைகள், அடுத்து வரப்போன்ற எதிர்கால கிரிக்கெட் சம்பந்தமான விடயங்கள் எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள்.